1975ல் ஆம்னிபஸ் அப்படின்ற கம்பெனி கனடாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேசிக்கலி அது ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி. அந்த மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அனலாக் வீடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மாறுறாங்க. அதுக்கப்புறமா 1982ல் ஆம்னிபஸ் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிஜி கமர்ஷியல் கனடாவில் அவங்க தான் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 1983ல் அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது. 4.2 மில்லியன் வந்து ஐபிஓவில் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்னிபஸ் தான் ஃபஸ்ட்டு பப்ளிக்லி ட்ரேடட் சிஜி கம்பெனி. அவங்க ரைஸ் பண்ண அமௌண்ட்டை வச்சு ஜப்பானில், லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க்லலாம் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் கான்ட்ராக்ட் வந்து பேரமௌண்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார் ட்ரெக் வருது. கிட்டத்தட்ட 30 ஃபுல் சிஜி ஜென்ரேட்டட் வீடியோ கிளிப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படுற விஷுவல் எஃபெக்ட்ஸை வந்து அந்த படத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் நார்த் அமெரிக்காவில் வந்து டிஜிட்டல் ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் ராபர்ட் ஏபிள் அசோசியேட்ஸ் அப்படின்ற 2 பெரிய கம்பெனிஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. 1986ல் அந்த 2 பெரிய கம்பெனிஸையும் 6 மில்லியன் பேங்க் ஃபண்டில் ஆம்னிபஸ் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வந்த காசை வச்சு நிறைய கம்பெனிஸை வந்து அக்யூர் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பென்ஸ் ஆகிறாங்க. இதில் ஒரு கட்டத்தில் அவங்களால ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ண சில இஷ்யூஸாலேயும் அவங்களோட பெரிய பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டோட டிமாண்டாலேயும் கிட்டத்தட்ட 30 மில்லியன் டெப்ட்டுக்கு, அதனால் க்ளோஸாக அவங்க வாங்கின ஒரு கம்பெனிஸும் ஷட் டவுன் ஆகுது. ஏபிள் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடக்ஷன்ஸ், ஆம்னிபஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 1987க்குள்ளே எல்லாமே க்ளோஸ் ஆகிடுது. ஆம்னிபஸில் இன்ஹவுஸாக ஒரு 3D சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து ப்ரிசம். அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண டெவலப்பர்ஸ் கிம் டேவிட்சன், கிரெக் ஹெர்மானிக்கே அந்த சாஃப்ட்வேரோட லைசன்ஸ் கோடை வந்து வித்துடுறாங்க. அந்த 2 பேரும் அந்த சோர்ஸ் கோடை வச்சு வெளியே போய் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரிசம் சாஃப்ட்வேரை ஸ்லோவாக எவால்வ் பண்ணி இப்போ இருக்கிற ரீநேம் பண்ணி ஹுடினி அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணி இப்போ வரைக்கும் அதை பெரிய எஃபெக்ட் சாஃப்ட்வேராக கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க.